பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு திருப்பதி மலையில் நேரடி இலவச தரிசன நடைமுறை மட்டுமே அமலில் இருக்கும் என தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால் தெரிவித்தார். மேலும் வரும் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய நாட்கள் இலவச தரிசன டோக்கன்களை ஆன்லைனில் முன்பதிவு செய்து கொண்டு வரும் பக்தர்களுக்கு மட்டுமே திருப்பதி மலையில் தரிசன அனுமதி வழங்கப்படும் என கூறினார். If everybody were to maintain the time slots are perfectly designed to ensure that if you report to the queue line as per your time slot, it will not take more than 2.5 hours for darshan. However, if the devotees violate the queue line, the time slots, then the congestion is likely to happen, and as a result we have made arrangements for 3 different entry points in the queue lines. The reason is this: otherwise, if everybody were to maintain time slots, we would not require 3 entry points, and there would be smooth transition from the queue line into the queue complex and for the darshan of the Lord in the main temple. So the request is, who have got time slots, kindly maintain the time slots. Who don't have time slots, who want to come for Sarva Darshan, kindly follow the updates before you commence your travel to Tirupati and Tirumala. That way, 7 lakh, approximately 7.6 to 7.7 lakh devotees, we hope that they will have a nice spiritual experience in Tirumala. அரியலூர் மாவட்டம் காரைக்குறிச்சியில் உள்ள சிவன் கோவில் கதவை உடைத்த மர்ம நபர்கள் அம்மன் கழுத்தில் இருந்த 3 கிராம் தாலியை திருடி சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த தாப்பலூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூரில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்ற இளம்பெண் அவருடன் பணிபுரியும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கோபியை காதலித்து வந்த நிலையில் இருவரும் கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே திருமணம் செய்து கொள்ளாமல் கோபி தலைமறைவாகி உள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த சரஸ்வதி ராமநாதபுரத்தில் உள்ள கோபியின் வீட்டிற்கு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பேருந்து பயணிகளிடம் விலை உயர்ந்த செல்போன்களை திருடிய ஆந்திராவைச் சேர்ந்த 4 பேர் மற்றும் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளம் சிறார் ஒருவர் என 5 பேர் கொண்ட கும்பலை அவிநாசி போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 79 செல்போன்கள் மற்றும் சொகுசு கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டகுளத்தில் ஐயப்பன் பக்தர்கள் சார்பில் பொது பஜனை நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தேநீர் வழங்கி உணவு பரிமாறிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வருவாய் கோட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் செலியன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வாகனங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு வசதிகள், அவசர கால வழி, கேமராக்களின் செயல்பாடுகள் மற்றும் வாகனங்களின் ஆவணங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து பள்ளி வாகனங்களை இயக்கும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கினர். டிரைவரே எல்லா இடத்துலையும் சின்ன குழந்தைங்களை மெயின்டைன் பண்ண முடியாது போகுது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாளர் இல்லாமல் நீங்கள் வண்டி இயக்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களை கை குழந்தையை கூட்டிகிட்டு வர தாய்மார்கள் வந்து அந்த ஸ்கூல் போகிற குழந்தைங்களை படிக்கட்டில் ஏற்றி விடுறப்போ இந்த குழந்தை கீழே இறக்கி விட்டுறாங்க. அந்த குழந்தை வந்து தவறி போயிட்டு வீல்கிட்ட போயிடுது. சமயத்தில் கூட அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி 1-2 நிகழ்வு நடந்துருது. அதனால் அந்த மாதிரி சமயத்தில் டிரைவர் இன்னும் அவங்க பார்த்துருப்பாங்க. அந்த அம்மா ஒரு 2 குழந்தைங்களோடு வந்ததை கிளம்புறப்போ மூவ் பண்ணுறப்போ அவங்க குழந்தையோட வெளியில் போயிட்டு நகர்ந்துட்டாங்களா அப்படின்றத பார்த்துட்டு எடுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தினசரி காலையில் வண்டி எடுக்கிறப்போ நான் யாராவது கண்டுபிடிச்சி சொல்கிற குறைபாடு, ஒரு பேரண்ட் தெரிஞ்சு ஒரு குழந்தை சொல்லி அல்லது ரோட்டில் போகிறவங்க செஞ்சு சொல்கிற குறைபாடு இல்லாமல் அவங்களாவே அந்த வண்டியை சுற்றி பார்த்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிற மாதிரி ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோமசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமான் சகாதேவ சித்தர் ஆலயத்தில் 109வது மகா குருபூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சிவலிங்கத்திற்கும் ஸ்ரீமான் சகாதேவ சித்தர் சுவாமிக்கும் பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டு வஸ்திரம், தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட கல்வித்துறை, கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் மற்றும் லிங்க்ஸ் எஜுகேஷனல் சொசைட்டி சங்கம் சார்பில்
2026 புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மற்றும் பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டு 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திருச்சி மாநகர பகுதிகளில் புதை சாக்கடை அடைப்பை நீக்கும் வகையில் 3,78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள சூப்பர் சக்கர ரீசைக்ளினர் வாகனத்தை மாநகராட்சியின் பயன்பாட்டிற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த காளீஸ்வரி மாதச்சீட்டு நடத்தி வந்த நிலையில் கொடுத்த பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியதாக கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும், காளீஸ்வரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.